வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மத்திய சில்க் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து வந்திருக்கிற வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்டிஆர்ஐ சார்பில் மத்திய சில்க் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் வேலைவாய்ப்பு 2024ஆம் ஆண்டு அறிவிப்பின்படி தொழில்நுட்பவியலாளர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த மத்திய அரசு பணிகளுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பணிகளுக்கான மற்ற அடிப்படை தகுதிகள் கீழே தெளிவாக தரப்பட்டுள்ளது. சரியா, என்னன்னு பார்ப்போம். நிறுவனத்தின் பெயர் பாருங்க, மத்திய சில்க் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம். வகை பாருங்க, மத்திய அரசு வேலைவாய்ப்பு. சரியா, காலி பணிகளின் பெயர் மற்றும் எண்ணிக்கையை பார்ப்போம். தொழில்நுட்பவியலாளர் டெக்னீசியன் 59 வேகன்சி இருக்குது. சரியா, சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டெக்னீசியன் பணிகளுக்கு மாதம் 21,000 சம்பளமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி என்னன்னு பார்ப்போம். மேற்கட்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் விண்ணப்பதாரர்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, வயது வரும் பாருங்கள். குறைஞ்சபட்சம் 21 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும். அரசு விதிகளின்படி வயது தளவு பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. பணியமர்த்தப்படும் இடம் என்னென்னு பார்ப்போம் வாங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, உத்தரகாண்ட், ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம். சரியா, விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம். மத்திய சில்க் தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்ட தொழில்நுட்ப பணிகளுக்கு ரேஷன், ஆதார், பள்ளிச் சான்றிதழ், அனுபவச் சான்றிதழ், கல்வித் தகுதி சான்றிதழ் போன்றவற்றுடன் நேர்காணலில் கலந்து கொண்டு விண்ணப்பித்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நேர்காணலுக்கான தேதி எப்போன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். 25/7/2024ஆம் தேதியன்று மேற்கண்ட பணிகளுக்கு நேர்காணல் நடைபெறும். மேலும் அந்தந்த மாநிலத்தில் உள்ள ஆர்எஸ்டிஆர்எஸ் மற்றும் எஸ்டிஎஸ்சி போன்ற இடத்தில் நேர்காணல் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கும் முறை பாருங்கள். நேர்காணல் மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்படுவர். சரியா, விண்ணப்ப கட்டணம் எதுன்னு பாருங்கள். விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, முக்கியமான குறிப்பு கொண்டு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள டிஏ வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது. எந்த ஒரு வடிவத்திலும் கேன்வாசிங் செய்தால் வேட்புமனு நிராகரிக்கப்படும். அத்துடன் அறிவிக்கப்பட்ட பணிகள் சிஎஸ்டிஆர்ஐ இயக்குநரின் முடிவை இறுதியானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் முழுமையற்றதாக இருந்தால் நிராகரிக்கப்படும். சரியா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல நேர்காணல் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம். தமிழ்நாடை பொறுத்தளவு பாருங்கள். ஆர்எஸ்டிஆர்எஸ் காஞ்சிபுரத்தில் நடக்கு. சரியா, இன்டர்வியூ டேட் பாருங்கள். 25/7/2024. சரியா, நேர்காணலில் கலந்து கொள்ள இது என்னென்ன இது டாக்குமெண்ட்ஸ் இன்டர்வியூவில் கலந்துள்ளதுக்கு முன்னாடி போய் பார்ப்போம். ஐடென்டிகேஸ் அட்ரஸ் ப்ரூஃப், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு. சரியா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எது இருந்துச்சுன்னா மறக்காமல் அதுவும் அட்டாச் பண்ணி கொண்டு வாங்க நேரடியாக. எட்டிக்கனல் குவாலிஃபிகேஷன் லைக் மார்க் ஆஃப் எஸ்எஸ்சி, இன்டர்மீடியட், ஐடி, டிகிரி, டிப்ளமோ எது இருந்தாலும் அதோட சேர்த்து அட்டாச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வுக்கு எல்லாமே கொண்டு வரணும் கண்டிப்பான்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட்டின் சார்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே.